அன்னைக்கு டிவி பார்க்க போகும்போது யூ பிலீவ் ஆர் நாட் எனக்கு அது ட்ரீம் மாதிரி இருந்தது. அப்படியே வந்தேன். என்னன்னா ஊரா என்ன கேட்கறது இல்ல, என் பொண்டாட்டி தலையில தட்டி. அறிவு இல்ல உங்களுக்கு, என்ன சொன்னீங்க அப்படின்னு போறா. நீ ஒரு பேமானின்றது அவளுக்கு தெரியாதா? கட் பண்ண என் பையன், டாடி உங்களுக்கு சுத்தமா அரசியல் நாலேஜ் இல்ல டாடின்னு அவன் போயிட்டான். இந்த ஊர்ல ஒரே டைப்பா பேசி கொள்றாங்க. இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உன்னை பேசி பேசியே கொன்ற மாட்டோம். என் பொண்ணு அக்கா விஜய் ஃபேனு. நான் தான் சொன்னேன் இல்ல டாடி, எனக்கு 18 இயர்ஸ் இருந்தா நானும் போட்டிருப்பேன்னு சொல்லலாம் இல்லையா டாடி? அப்படியே உட்கார்ந்துருந்தேன். சப்பா இவைகளே இந்த ஏறி ஏறுறாங்களா, இந்த மொத்த தமிழ்நாடு என்ன ஏறி ஏறுமோ வச்சு செய்ய செஞ்சுட்டாங்க சார். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனியும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. அடங்கொக்காலவதி, இது எனக்கு ஒரு பெருமையாடா. அப்படியே தோற்று இருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி. புலி புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? குழம்பு புளிங்க. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ, யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். நீங்க தடுக்க தான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. ஏதோ 2 தீய சக்திகள் என்ன இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இந்நேரம் அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா 1 பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டுல இருப்பான். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க. அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு நக்கிறவங்க. உப்பு ஊறுகா நான் கொடுத்தது. அதுல முக்காவாசி காசு எங்கது? காங்கிரஸ் உப்பு போட்டு சாப்பிடுதா, பிச்சை எடுத்துச்சா, இப்படிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு. ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம் என்ன கட்ட வார்த்தை பேசுற? இங்க பாரு, உனக்கு மட்டும் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அறிவு பூர்வமா இருக்கீங்களே நீங்களும் நானும் சேர்ந்து சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சான 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. எந்த கட்சியை பார்த்து பிச்சை எடுத்து நினைக்கிறிய? பிச்சையே பொழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா. இவ உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைனிட் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்னு வாடா. காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதியை தோல்விக்கண்ணில ஜெயிச்சிருக்காரு. அவரை உங்க தம்பி உதயநிதியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்துல ஓம் பிர்லா பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுத்துருவேன். உனக்கு 100 இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் போச்சடா. அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா வென்றுவா. நீ பாப்பா, நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க. அதுக்கு இல்ல தம்பி, பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது இந்த எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ உன்னையே நீயே கேக்குற. தனியா நின்னு எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் டெபாசிட்டை இழந்திருக்கிறார். நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன். நீ வென்றா கூட வராத அவ்வளவு. நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்பாட்டி போடா. சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். இயற்கை எரிகாற்றுக்கு போறேன், அதை நாங்க தமிழ்ல உயிர் வழிங்கிறோம். நீங்க பயோகேஸ்ங்கிறீங்க, நாங்க உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப?
எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா அந்த நக்கனு நீ. என் மாட்டு சாணி தான் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் விதிக்கல. மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர்ற அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா நான். மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர்ற மயிர் புடுங்கி மயிராண்டி 2 கோடிக்கு கட்டான்டா வீடு. என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சிருக்கேன்யா. 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வரும்யா. அது எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பண்ணி வளர்த்து சம்பாரிச்சுக்காண்டா பைத்தியக்கார பயல. அப்ப ஒண்ணு செய்ய, இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடன், அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்புன்னு தெரியும் உனக்கு. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டுருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. வைத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிறீங்க நீங்க. இல்ல கிடைக்காது. ஹீட் ஓவரா இருக்கு. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? இவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி, தூந்து போன சக்தி. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. சேம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. விஜய்க்கு வாக்களிக்கணும், இவனும் வாக்களிக்கல. விஜய் முதலமைச்சர் ஆகணும். ஆமா, டெய்லி இவரு ஒப்பாரி வைக்கணும்னே வாக்களிச்சாங்க. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். மெர்சல் பிடிச்சது அந்த காட்சி எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அதனால அந்த பிகில் நினைக்கிற அந்த படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஒண்ணு கெட்டவல்லடி முன்னாடி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. போதைப் பொருள் பிரச்சனை இருக்கு, அதுக்கு திமுக காரணம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, அதுக்கு திமுக காரணம். திரள் நிதி பிச்சை எடுக்க நாங்க காரணம். இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் சொல்லுவேன். போட்டா போடு, போலைன்னா போ. பெரம்பூர்ல ஒரு பூக்கடையில விஜய் மாறுவிடத்துல போய் பூ கட்டிருக்காரு. அப்போ வந்தது விஜய் தான் அந்த பூக்கடைக்காரமா கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கட்டிருக்காப்ல. கன்ஃபார்மா விஜய் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க. இதான் ஜோக்கு. இதுக்கு பேரு ஜோக்கா?